ராமா திருப்பதி பசுபதிய இன்னொருத்தர் இருக்கான் அந்த வீட்டாண்ட. எந்த வீட்டாண்ட? என் பக்கத்துல. ஒன் செகண்ட் குச்சி அடிச்சு ஆளை காணும் ப்ரோ. குச்சி கேட்டுது ப்ரோ. நாக்கு வச்சிருக்கேன். ஓ வெஸ்டிங் இப்பதான் மேல பிளேயர் டமாலு. கொட்ட தெரியுது வேற அத வந்து சொல்றான்டா ரோஹித். என்னடா டைலாக் அது வேற ஒரு வாட்டி சொல்லடா, 10 வாட்டி சொல்லிட்டான்டா. வச்சுக்கணும். அவனே என்கிட்ட வரான், என்கிட்ட புஷ் பண்றான். எங்கடா இருக்க? நம்பர் என்னடா? நான் தான் இருக்கேன். கீழே வந்துட்டான். ரோஹித் வாப்பலாம் வெளியே. ரோஹித் அடிக்க போறான் பாரு. இப்போ 1 2 வெளியே போலாமா ரோஹித்? வந்து யாரு மாசம் அடிக்கிறான் பாரு. பின்னாடி ப்ரோ. ப்ரோ பின்னாடி அவனேச்சான் நானும் அதேதான். அவன் அடிக்கிறான் புல்லட்ட போடு. சுப்பு போர்ட்டல் எப்போ ஓபன் ஆகும்? யாரு ப்ரோ வந்துச்சு, கைட்டு விட்டான். இந்த போர்ட்டல் ஏதோ இருக்குடா, எல்லாரும் இங்க வரானுங்களா? வாசு வர இது இங்க போ. எங்க நான் இங்கே வந்துட்டேனே. ஒரு காரா வந்துனே அங்க ஆயிக்குது. அவன போட்டானா டீசெண்டா நான் இருக்கேன். என் தம்பி மேல கை வைக்க முடியாது. கூட வர்த்து விட்டு நான் எப்படி வரலடா. கதையா இருக்குது. நான் எப்படி அது எப்படி 2 பேரும் மறுபடியும் இதே ஈவெண்ட் வந்துட்டானா? போனடா குட்டி ஈவெண்ட்டுக்கு. அங்க போய் இறங்கி தேடிங்கிறேன் நானே. இவன் கேக்குறானா? பாக்கவே இல்லை நானும். அதுல வேற ரோஹித் ஒரு நாக்கு வேற வச்சுக்கிறேன். இங்க உனக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் கரெக்டா இங்க என்ன போனா 1300 மீட்டர். அந்த இதுல இருக்க ரோஹித் அடியோ பிளான்ட்ல இருக்க இதுலதான் ஆக்சுவலா அந்த போர்ட்டல் ஓபன் ஆகுதுல மேல போறது. இல்ல ப்ரோ, அது எங்க போட்டாலும் ஓபன் ஆகுமே. சங்கு தூதுனா அத இது கிடைக்கலடா அந்த சங்கு லிவிக்ல. ஓஹோ வாங்கலாம். அதுல டைமிங் கொடுத்த டைமிங்ல ஓபன் ஆகுது அது அந்த போர்ட்டல். அதனால அங்க போய் அங்க அடிக்கிறானு ஸ்பாட் நிறைய வந்தாங்க. சரிக்கு வேண்டா சரிக்கு நிக்கிறான் பாரு.
இங்க கல்லு மேல Watch out. இங்க நிக்க மாட்டேங்குது ப்ரோ. என்ன ப்ரோ இது? அடி ஒண்ணு. ஏய் அடுத்தது அவன். செத்தான் சேகர். செத்துட்டான் சேகர். மணி இங்க போகாத. அடிக்கிறாங்களா? இங்க போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோஹித்தே வந்துருவான்னு நினைக்கிறேன். பண்ணிங்கண்ணா அங்கதான் நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருடா. ஆண்டி போய்ங்கிறேன். ரோஹித்தே வந்துருவான்னு. சூப்பரா ஆடுறான்டா ரோஹித். ப்ரோ லெஃப்ட் சைடு புஷ் பண்றானுங்க. கேவலமா ஆடுற. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாரு. ஐயா 2 நாக்குடா. டிரைவர் தமாலி 1 நாக்கு முடிச்சிட்டேன். 2 ரீகால் இல்லையா? ஒண்ணு அங்க இன்னொன்னு இது. சரி இன்னொரு ரீகால் இருக்கு. மேல போய் டிராகன் அடிச்சுனா வரும் ஆட்டோ ரீகால். இன்னொரு ரீகால் எங்க இருக்கு? டிராகன் அடிச்சுனா ஆட்டோ ரீகால் ஆகும். அங்கேயும் போய் எனிமி அடிக்கலாமே. ஆட்டோ ரீகால் இருக்காங்க. செத்துட்டாலே ரீகால் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிராகன் வச்சா இன்னொரு ரீகால் இருக்கு. டிரைவர் தமாலு ரோஹித் கேவலமா ஆடுறேன். இதே வந்துரும். இந்த ஆட்டம் எப்படி அப்புறம் சீசன் ரீஃப்ரெஷ் ஆயிடும். இப்பதான் கத்துக்கணும். பாத்துக்கலாம் ப்ரோ. நாளைக்கு ரீஃப்ரெஷ் ஆகுது. எராங்கல் ஒன்லின்றியா? நாளைக்கு தான். அப்ப நாளைக்கு காலைல ரேங்க் புஷ் பண்ணலாமா? நாளைக்கு லீவுடா ஆபீஸ். காங்கர் புஷா? ஆமாண்டா நாளைக்கு காலையில காங்கர் புஷ் early morning 7:30க்கு. early morningனா 7:30க்கா? ஐய ஒரு வாரம் சூடு 11 மணிக்கு காலைல 6 மணிக்கு அடுத்த வாரம் அவ்வளவுதான். ஏசு போனா போதும். எனக்கு 12 மணிக்கு அப்பெல்லாம் நான் நின்னதெல்லாம் கிடையாது. ஏசு போனோம் கான்கரோ போனோம்லாம் இல்ல. போனோம் போயின்னு அவ்வளவுதான். எவ்வளவு ஏறுதோ ஏறி ஞாபகா நீ எவ்வளவு நம்ம இதுல கொரோனா டைம்ல ஆடும் போதெல்லாம் ஏசு போயிருந்தாலே ஐயோ பெரிய கான்கர் பிளேயர் மாதிரி நம்ம பார்ப்போம். ஏசு பிளேயரு இப்பெல்லாம் சீ ஏசா அப்ப ஏசுன்னா என்னன்னு தெரியாது. ஏசு ஏசுனாலே பெரிய பிளேயர் போல அப்படின்னு நினைப்போம். இத்தனை ரீகால்ஸ் கிடையாது. ஏசப்ப கோயிலுக்கு அவன் இருக்கும்போது சொல்லணும். ஐயோ அப்ப நமக்கு விளையாட தெரியாதுயா. அது ஒண்ணு. இன்னொன்னு ரீகால்ஸ் கூட தெரியாது. ரீகாலே கிடையாதுனால போயிடுறாரா? கோயிலுக்கு போயிடுறான். மாமனார் பாஸ்டர்ரா. ஏசுக்கு போறேன் நான் ஏசப்பா கோயிலுக்கு போனேன்னா என்னடான்னா சைடுல பார்த்தேனா தேவன் அடிச்சு விட்டத கேட்ச உனக்கு முன்னாடி போனா மாமனார் இதுதானே. காதுல கேட்டு எனக்கு லோடிங் லேட் ஆகுதியா? எங்க இருக்கான்? ஓட்டானா? தெரியலடா. போய்ட்டா நீங்க தான் சொன்னீங்க. அடி வாங்கிக்கல. ஆப்போசிட் மேல இருந்து அடிறான் பாரு. நான் 120 fps. பின்னாடி கார் வருது பாரு. பின்னாடி ஏதோ வெஹிக்கிள் பின்னாடி யானை. ஆமாண்ணா. ஐயோ ஒரு அரி ஆடுறாங்க. அவ்வளவுதான். விட்டாங்க. யாரா நீ இது? இங்க இருந்து 1 HP ஹீல் பண்றான். இங்க 1 HP ஹீல். என்ன அழுத்து வரான். ஏன் சைடு வா. நைஸ். ஒரே ஒருத்தன் செல்ஃப் பண்றான் வரணும். நைஸ் அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் செல்ஃப் கட் மட்டும் எடுத்து வரேன். வேணாம். 2 இருக்கே. ரீகால் பண்ணனும். முடிய போகுது. ரீகால் பண்ணனும். யாரை ரீகால் பண்ணனும்?
மணி ரீகால் இருக்கா உனக்கு? அட பைத்தியம் சொல்லி பாய மாட்டியா? வாய் வந்து விடு அவரு வாயில போட்டுவீங்க, அவரதான் வாயில போட்டுவீங்க. பாக்கல ஏ பைத்தியம், செத்ததெல்லாம் பார்த்தேன்டா. ஒரு நிமிஷம் சொல்றது கேளு, நீ செத்ததெல்லாம் நான் பார்த்தேன். ஆனா ரீகால் ஆகி தான் வந்தேன்னு நினைச்சேன் நான். என் வாயில இருந்து வரல, அதனால பண்ணல. சரி மணி ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பண்றாங்களே ப்ரோ? சொல்லு ப்ரோ. 3 பேர் விளையாடணும் ப்ரோ, 5 பேர் டீம் போட்டு ரூம் மேட்ச் விளையாடணும். 2 பேர் போயிட்டாங்க, வெளியவே போயிட்டாங்க டீம் விட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன மட்டும் பிடிச்சிட்டு கலாய்க்கிறாங்க. 3 பேர் இருக்கு சொல்லதான் பேசணும். ஏன் ப்ரோ, ஏன்னா நீங்களா ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? கேளு ப்ரோ, சோலோவா மாடி என்னென்ன பேசணும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ அடிச்சுக்கிட்டு இரு ப்ரோ, ராஜ் ப்ரோ இரு ப்ரோ. ராப்காஸ் வந்து வரான் பாருங்க. என்கிட்ட enemy எங்க ஃப்ரண்ட்ல ரிஜா? ஆமா ஃப்ரண்ட்ல இருக்கான், எங்க இருக்கான்னு தெரியல. எதுவும் போடாத ராஜ் ப்ரோ வரணும். நீ தானே அந்த வண்டி எடுத்துட்டு வரணும். ஃப்ரண்ட்ல எங்க இருக்கான்னு தெரியல. அண்ணா ஓட்டானா ரைட் கவர் கொடுக்க ஏறலாமா? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இதுல அடிக்குறான், எங்க முன்னாடி அவனோ மாத்து சொன்னா. Watch out. வரேன் அந்த ஓபன்ல ஏறி இந்த வரேன். இது வேண்டாம். Marked a location. நான் கீழே ஒருத்தன் உங்ககிட்ட ஏறானா உமானா? ராஜ் ப்ரோ பாத்து அடிச்சிட்டான் இவன் வந்துட்டான். அப்பயே லாஸ்ட் கைக்கு ரோஹித் என்ன ரோஹித் பண்ற? இங்க ஒருத்தன் பண்ணிருக்கான் தம்பி. ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். போ அந்த கண்ணோட கையில அந்த கையில எங்க இருக்கான் இவன்? நேரா ரைட் சைடு, உனக்கு நேரா ரைட்ல கொஞ்சம் அந்த வீட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு